இந்த அறப்போராட்டத்தில் தமிழ்நாடு வழக்கம் போல தனித்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நிற்கிறது. டெல்லியிலே நடக்கிற போராட்டம் நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்பதை விட அதை முறைப்படுத்துங்கள், முறைகேட்டுக்கு காரணமான தர்மேந்திர பிரதானை வெளியேற சொல்லுங்கள் என்பதாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் இந்த போராட்டமே தொடங்கியது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நீட் வேண்டாம், தேசிய அளவில் அதை ரத்து செய்யுங்கள் என்று ஒரு வழி முன்னே நின்று நாம் குரல் கொடுக்கிறோம். இந்த தேசத்திற்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதற்கு இந்த போராட்டமும் ஒரு சான்று. இதற்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் மட்டுமல்ல, அதற்கு மேலே இந்த அரசுக்கு பொறுப்பாக இருக்கிற பிரதமரும் கூட இந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர். நான் அவர்களிடத்திலே சொன்னேன், நீங்கள் தர்மேந்திர பிரதானை மட்டும் ராஜினாமா செய்ய சொல்லுவதை விட பிரதமரையே ராஜினாமா செய்ய சொல்லி போராடுங்கள். இந்த அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும், இந்த அரசே பொறுப்பேற்க வேண்டும், அதற்கு பிரதமரே பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் மிகச் சரியான கோரிக்கை. இந்த நேரத்தில் நான் தமிழ்நாடு அரசுக்கு, புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள், அது எந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது என்பது நமக்கு முக்கியமில்லை. நீட் தேர்வு வேண்டாம் என்கிற அந்த சட்ட மசோதா நமக்கானது, தேசத்திற்கானது. எனவே இந்த அரசும் அதையே வலியுறுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மதிப்பிற்குரிய தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து 6 நாட்களாக இந்த அறப்போரில் நீங்கள் ஈடுபட்டு வருவதை அறிந்து நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நேற்று தோழர் மு. வீரபாண்டியன் அவர்கள் தொலைபேசியிலே என்னை தொடர்பு கொண்டு எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நான் டெல்லியில் இருக்கிறேன் என்று சொன்னேன். நம்முடைய கட்சி வளாகத்தில் இந்த அறப்போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மாணவ செல்வங்களை நீங்களும் வந்து வாழ்த்த வேண்டும் என்று சொன்னார். நான் சென்னைக்கு வந்ததும் முதல் வேளையாக அந்த களத்திற்கு வருவேன் என்று சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் உங்கள் முன்னால் நிற்பதில் பெருமைப்படுகிறேன். யாருடைய தூண்டுதலும் இல்லாமல், எந்த கட்சியின் பின்னணியும் இல்லாமல் மாணவர்கள், இளைஞர்கள் தேசம் தழுவிய அளவில் வீதிக்கு வந்திருக்கிற இந்த போராட்டம் ஒரு அமைதி புரட்சியாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்சி தான் இதற்கு பின்னணியில் இருக்கிறது அல்லது ஒரு தலைவர் தான் இதற்கு பின்னணியில் இருக்கிறார் என்று சொல்ல முடியாத வகையில் இளம் தலைமுறையினர், மாணவர்கள் இந்த அறப்போராட்டத்தில் வெகுவாக பங்கேற்றிருக்கிறார்கள் என்றாலும் தொடங்கி வைத்தது ஒரு அமைப்பு தான், சிஜேபி என்கிற ஒரு அமைப்பு. அது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியால் உருவான அமைப்பு. அவருடைய கிண்டலால், கேலியால், அவருடைய பரிகாசத்தால் வெகுண்டெழுந்த இளம் தலைமுறையினர் அவர் சொன்ன அந்த சொல்லையே ஒரு அமைப்பாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள். இது உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அரசியல் அரங்கில் உலகளாவிய அளவில் பேசப்படுகிற ஒன்றாக இது மாறி இருக்கிறது. இந்த அறப்போராட்டத்தில் தமிழ்நாடு வழக்கம் போல தனித்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு நிற்கிறது. டெல்லியிலே நடக்கிற போராட்டம் நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்பதை விட அதை முறைப்படுத்துங்கள், முறைகேட்டுக்கு காரணமான தர்மேந்திர பிரதானை வெளியேற சொல்லுங்கள் என்பதாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் இந்த போராட்டமே தொடங்கியது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நீட் வேண்டாம், தேசிய அளவில் அதை ரத்து செய்யுங்கள் என்று ஒரு வழி முன்னே நின்று நாம் குரல் கொடுக்கிறோம். இந்த தேசத்திற்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு விளங்குகிறது என்பதற்கு
இந்த போராட்டமும் ஒரு சான்று. நானும் எமது கட்சியின் இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அந்த களத்திற்கு நேரிலே சென்றபோது அங்கே சில தோழர்கள் இருந்தார்கள். அபிஜித் இல்லை. அவர்களோடு உரையாடினோம், காயம்பட்டவர்களை சந்தித்தோம், ஆறுதல் சொன்னோம். அங்கே நடந்த வன்முறையில் RSS குண்டர்களும் இருந்தார்கள் என்கிற தகவலை அவர்கள் சொன்னார்கள். யூனிஃபார்ம் சீருடை அணியாதவர்கள் மட்டுமில்லை, சீருடை அணிந்தவர்கள் கூட பெயரோ அல்லது வேறு அடையாளமோ இல்லாமல் சீருடை மட்டும் அணிந்து வந்த ஒரு கும்பலும் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் மின்சாரம் பாய்ச்சப்பட்ட குண்டாந்தடிகளை வைத்திருந்தார்கள், எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற தடி. ஆக திட்டமிட்டு இதே தலைமுறையை சார்ந்த இளைஞர்கள் தான், இந்த ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய 30 வயதுக்கும் குறைவான இளைஞர்கள் இந்த போராட்டத்திற்கு எதிராக இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் காண முடிந்தது. நீட் என்பது ஒரு தகுதிக்கான நுழைவுத் தேர்வு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. தனியார் கல்வி நிறுவனங்கள், மருத்துவ கல்வி நிறுவனங்கள் கோடி கோடியாய் கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி என்று சொன்னார்கள். சொல்ல போனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இது அறிமுகப்படுத்தப்பட்டது, பிஜேபி ஆட்சி காலத்தில் இல்லை என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் கூட இது மருத்துவ கல்வி நிறுவனங்களை சார்ந்த மாஃபியா கும்பலுக்கு சட்டப்பூர்வமாக ஒத்துழைக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் வாங்கிய கல்வி கட்டணத்தில் எந்த குறையும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அப்படியே அதை வெள்ளையாக மாற்றி வாங்குகிறார்கள். முன்பு கருப்பாக வாங்கினார்கள், இப்போது வெள்ளையாக வாங்குகிறார்கள். பணத்தை, கட்டணத்தை குறைப்பதற்கான முயற்சி என்று சொல்லப்பட்டது உண்மை அல்ல. தேசிய அளவில் இந்த அதிகாரத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டது. ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிற கல்வி தொடர்பான அதிகாரம் மாநில அரசுகளின் கையில் இருந்ததை இந்த தேர்வின் மூலம் முழுமையாக கைப்பற்றி கொண்டது. அடுத்தடுத்து ஒவ்வொரு தேர்விலும் இது போன்ற நுழைவுத் தேர்வுகளை அவர்கள் அறிமுகப்படுத்தி வருகிறார்கள். இந்த தேர்வுகளை நடத்துவதற்கென்று தேசிய தேர்வு முகமையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதிலே கைதேர்ந்த அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த முறைகேடுகளுக்கு காரணமாக இருக்கிறார்கள். இதற்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் மட்டுமல்ல, அதற்கு மேலே இந்த அரசுக்கு பொறுப்பாக இருக்கிற பிரதமரும் கூட இந்த முறைகேட்டுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர். நான் அவர்களிடத்திலே சொன்னேன், நீங்கள் தர்மேந்திர பிரதானை மட்டும் ராஜினாமா செய்ய சொல்லுவதை விட பிரதமரையே ராஜினாமா செய்ய சொல்லி போராடுங்கள். இந்த அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும், இந்த அரசே பொறுப்பேற்க வேண்டும், அதற்கு பிரதமரே பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் மிகச் சரியான கோரிக்கை. அடுத்து நீட் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும். இந்த 2 கோரிக்கையை நீங்கள் வற்புறுத்த வேண்டும். அப்போது அங்கே ஸ்போக்ஸ் பர்சன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு தம்பி சொன்னார், எங்களின் அடுத்த கோரிக்கை இதுவாகத்தான் இருக்கும், நாங்கள் நீட்டை ரத்து செய்ய சொல்ல போராடுவோம், பிரதமர் பதவி விலக சொல்லியும் போராடுவோம் என்று சொன்னார். தோழர்களே, நேற்று கூட நான் பாண்டிச்சேரியிலே பேசும்போது சொன்னேன், அதிகாரிகளை மாற்றுவதனால், அமைச்சர்களை மாற்றுவதனால் அந்த நிர்வாக முறை மாறிவிடாது. ஆக நிர்வாக முறை மாற்றப்பட வேண்டும் என்கிற புரிதல் நமக்கு தேவை, அதிலே ஒரு தெளிவு தேவை. அதற்கு ஒரு சான்றாக சொன்னேன், சேலம் மாவட்டம் கங்கவெள்ளி பக்கத்திலே ஒதியத்தூர் என்கிற ஒரு கிராமத்தில்
புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த சிலை கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்திருக்கிறது என்பதனால் சாதியவாத சக்திகள் அதை திறக்கக்கூடாது என்றார்கள். உடனே அதை ஏற்று அந்த சிலையை இரும்பு தகடுகளால் மூடிவிட்டார்கள். எதிர்த்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அப்போது நிறைய வழக்குகளை போட்டார்கள். எதிர்த்தரப்பின் மீது வழக்கு இல்லை. இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வழிகாட்டுதலின்படி திறக்கப்பட்டது. மறுபடியும் அதே இரும்பு தகடுகள் போட்டு மூடிவிட்டார்கள். இப்போதும் வழக்குகள் ஒரு தரப்பில் மட்டும் போடப்பட்டிருக்கிறது, இன்னொரு தரப்பில் இல்லை. கைது ஒரு தரப்பில் மட்டும் நடக்கிறது, இன்னொரு தரப்பில் நடக்கவில்லை. ஆனால் அதிகாரிகள் மாறி இருக்கிறார்கள், ஆட்சியும் மாறி இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை என்பது அப்படியே இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரான உளவியல் என்பது அப்படியே இருக்கிறது. இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். தர்மேந்திர பிரதானை மாற்றினாலும் யார் அந்த இடத்திலே வந்தாலும் இந்த முறைகேடு என்பது தொடரத்தானே செய்யும். இந்த மாஃபியா கும்பலின் நடவடிக்கைகளை எப்படி கட்டுப்படுத்த போகிறோம்? எனவே இந்த குளறுபடிகளை சரி செய்யுங்கள் என்று சொல்லுவதும், இதற்கு காரணமானவர்களை தண்டியுங்கள் என்று சொல்லுவதும், இனிமேல் இப்படி குளறுபடிகள் முறைகேடுகள் நடக்கக்கூடாது என்று கோருவதும் ஜனநாயக கோரிக்கைகள் என்றாலும் கூட, தற்போதைக்கு அது சரி என்றாலும் கூட, இந்த நீட் தேர்வே கூடாது என்று போராடுவதுதான் சரி. இந்த தேர்வு முறையே கூடாது என்பதுதான் சரி. ஆகவே தமிழ்நாடு வைக்கிற இந்த கோரிக்கை தான், இந்த குரல் தான் தேசம் தழுவிய குரலாக மாற வேண்டும். எனவே இங்கு நடக்கிற போராட்டம் என்பது கம்யூனிஸ்ட் கட்சியின் வளாகத்திற்குள்ளே நடப்பதாக நாம் சுருக்கி பார்த்துவிடக் கூடாது. இது தேசம் தழுவிய பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அறப்போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லோரும் டெல்லியிலும் கூட பேன் நீட் என்று சொல்லக்கூடிய நிலை பரிணாமம் உருவாகி வருகிறது. ஆகவே நீட் தேர்வே கூடாது என்கிற இந்த கோரிக்கையை இன்னும் உரத்து முழங்குவோம், தொடர்ந்து முழங்குவோம், அழுத்தமாக சொல்லுவோம். இது மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கிற ஒரு முறை, தேர்வு முறை. விளிம்புநிலை மக்களின் குடும்பங்களை, மாணவ செல்வங்களை பாதிக்கிற, அவர்களின் உயிர்களை பறிக்கிற ஒரு உயிர்கொல்லி தேர்வு முறை. ஆகவே இதனை முற்றாக நாம் கைவிட சொல்ல வலியுறுத்த வேண்டும். அனிதாவில் தொடங்கி இன்றைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த கேள்வி தாள் கசிந்ததன் மூலமும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசு கூட என்ன ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் என்றால், உங்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். அடுத்து இந்த தேர்வு தாள் வினாத்தாள் கசிந்ததன் மூலம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு தர ஒப்புக்கொள்கிறோம். இனிமேல் இப்படி முறைகேடு நடக்காமல் இருப்பதற்கு ஏற்ப சட்டம் ஒன்றை இயற்றுகிறோம். எத்தனை சட்டங்களை இயற்றினாலும் அதனை நடைமுறைப்படுத்த இயலுமா என்பதுதான் முக்கியம். ஆகவே இந்த கோரிக்கைகளோடு அதிகபட்சமாக தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவை நாம் முன்வைத்திருக்கிறோம். அதற்கு இந்த ஆட்சியாளர்கள் இணங்குவார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தோழர் வீரபாண்டியன் அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் அவர்கள் ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்கிற நம்பிக்கையை தெரிவித்தார். நானும் நம்புகிறேன். இந்த அழுத்தம் ஒன்று பதவி நீக்கம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும், அல்லது பதவி விலக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். ஆனாலும் இந்த நீட் தேர்வு தொடரும். இவ்வளவு பெரிய போராட்டம் வெடித்து இந்த நீட் தேர்வு தொடருமே ஆனால் இந்த போராட்டத்தின் பயன் என்ன என்கிற கேள்வி எழுகிறது. இளம் தலைமுறையினரின் இந்த எழுச்சி எந்த அரசியல் தூண்டுதலும் இல்லாமல், அரசியல் கட்சிகளின் தூண்டுதலும் இல்லாமல் தேசம் தழுவிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த எழுச்சி தனிந்து போய்விடுமோ என்ற கவலையும் இருக்கிறது. ஆகவே நம்முடைய போராட்ட களத்தில் நாம் முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை
தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப நாம் வலியுறுத்த வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு நீட் தேர்வு கூடாது என்று தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்று சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறது. இந்த நேரத்தில் நான் தமிழ்நாடு அரசுக்கு, புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள், அது எந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது என்பது நமக்கு முக்கியமில்லை. நீட் தேர்வு வேண்டாம் என்கிற அந்த சட்ட மசோதா நமக்கானது, தேசத்திற்கானது. எனவே இந்த அரசும் அதையே வலியுறுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் இந்த சந்தர்ப்பத்தில் உடனடியாக ஏற்று கையொப்பமிட்டு அதற்கு இசைவளிக்க வேண்டும். இதை சேர்த்து நாம் முழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நிறைவேற்றியிருக்கிற சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவர் ஏற்க வேண்டும், அதை நிறைவேற்றி தர வேண்டும். முதலில் தமிழ்நாட்டில் நீட் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை இந்த அறப்போராட்டத்தில் நாம் இன்னும் உயர்த்தி உரத்து சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். உங்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் தடை வழங்குகிறோம். இந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.